உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிட கலையை அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு துலா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி ஒரு யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வருட பலன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருட கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேது வச்சு தான் இந்த வருட பலனை சொல்ல போகிறோம். அப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க போகிறார் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் பயிற்சியை 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த துலா ராசிக்காரங்க இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், இதுக்கப்புறமா திருப்பி முன்னேறலாமா அப்படின்ற யோசனைகள் வரக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு, வெறுப்பு உணர்வு, வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இல்லை. இந்த மாதிரி தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அவமானங்களை சந்தித்தனால வாழ்க்கையை ஏண்டா வாழணுன்ற எண்ணங்களை கடந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா முதல்ல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் லாபம். அப்போ லாபம் நிறைய வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் போது. அப்போ லாபம் நிறைய வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இந்த வருஷம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது என்ன முயற்சி தடைகளும் வரும் சேர்ந்து. உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தயக்கம் தேக்கம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் என்ன பண்ண ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளன்னைக்கு என்ன பண்ணணும்னு தொழில் செய்யக்கூடியவங்க எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குருவுடைய பெயர்ச்சி ஒரு வகையில் நெகட்டிவ், ஒரு வகையில் பாசிட்டிவும் இருக்குது. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது பணத்தை விரயம் செய்யக்கூடிய இடம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ சம்பாதிக்கிற பணம் வேற எங்கேயோ ஒரு வழியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த வருஷம் தொழில் பண்ணுறவங்க முதலீடாக பண்ணுங்க. அந்த முதலீடு ஒரு மிஷினரி வாங்கிறது, ஒரு பொருளில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி முதலீடாக போடும்போது அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த வருடம் கண்டிப்பாக கொடுக்கும். சார் இந்த வருஷம் கடன் கிடைக்குமா, எனக்கு லோன் கிடைக்குமா, பணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு வரும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட அவருடைய பார்வை பலம் ரொம்ப முக்கியம். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்போ அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தனஸ்தானம், பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பணம் பொருள் சேர்க்கை ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பணம் பொருள் வரும். ஆனால் அதை என்ன பண்ணுவீங்கன்னா தவறான முதலீடுகள் மூலமாக ஏதாவது தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தவறான முதலீடுகள் என்னன்னா அதிக ஆசைப்பட்டு நம்மளுக்கு பணம் வந்துட்டு இருக்கே, நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மட்டும் பண்ணிடாதீங்க. அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். பணம் நிறைய வரும், அது எதில் போட்டால் நம்மளுக்கு நீண்ட நாள் கழித்து அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு வருஷத்துலேயே நான் இப்போ பணம் வந்துச்சு எனக்கு, நான் உடனே ஒரு பிஸ்னஸில் போடுறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒரு ப்ராடக்டை சேர்த்து விற்கிறேன், ஒருத்தர் பேமெண்ட் கொடுக்காம நான் பொருள் கொடுக்குறேன், பணம் திருப்பி தந்துடுவார், எப்படியாவது அவர்கிட்ட வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு செய்யாதீங்க. அது கண்டிப்பாக தோல்வியை கொடுக்கும். அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொன்னோம். அப்போ முதலீடுன்னு போது ரொம்ப கவனமாக எது பண்ணணுமோ அதை பண்ணலாம். பணம் வரும், எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு கடன் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கடன் உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் ஒரு கவனமாக பார்த்து எதுக்கு தேவை, ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல குரு என்னன்னா அந்த பணத்தை விரயம் பண்ணுறதுக்கான வேலையை செய்வார். அப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அதே போல் தொழில் செஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டோம். சார் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் நீங்கள் வேலை மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மாற போகிறாரு, தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு. அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீண்ட நாளாக கஷ்டப்பட்ட துலா ராசி என்பவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. வீட்டில் கடன், வெளியில் கடன், அவமானம், கஷ்டம், நஷ்டம், நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகள் உண்டு, வேலை மாற்றம் உண்டு. வேலை மாற்றம் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க, கவலையப்படாதீங்க. அதுக்கான முயற்சிகள் தேடல்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டிலேருந்து நான் ஒரு PR அப்ளை பண்ணேன், கிடைக்கல, இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகள் வரல, போன வருஷம்லாம் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 7ஆம் பார்வையை 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அடுத்த ஒரு வருஷத்தில் இருக்க போகிறாரு, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தங்கிறதுக்கான PR கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதில் நல்ல சம்பளத்துக்கு வருவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நாங்கள் வரன் பார்த்தோம், எதுவும் நடக்கலை, ஆனால் இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் 5ஆம் இடத்துல சனி பகவான் அவருடைய பார்வை 3ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடத்துல விழப்போகுது, களத்திர ஸ்தானத்தில் விழுறதுனால கண்டிப்பாக நீங்களே வேணான்னு சொன்னால் கூட இந்த வருஷம் கண்டிப்பாக துளாராசி என்பவர்களும் கல்யாணம் ஆயிரும். அதேமாதிரி கல்யாணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் மறைஞ்சு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லை நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வேறொரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்க போகுது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் நிறைய பெண்களுக்கு, சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுனால நிறைய பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா லேட்டாக குழந்தைய கொடுத்தா கூட சிறப்பான ஒரு வாரிசை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மருத்துவமும் எடுங்க, தெய்வ வழிபாடும் பண்ணுங்க, திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் துளாராசி என்பவர்கள் யாரெல்லாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், லோனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த வருஷம் வாங்கிடுவீங்க. காரணம் என்ன, குருவுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 4ஆம் வீட்டில் விழுது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இந்த குரு பார்வை விழும்போது என்னன்னா வீடு மனை வாகனம் ஸ்தானம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போது. அதனால் துளாராசி அன்பர்கள் வீடு வாங்கிறதுக்கு ரெடியாக இருங்க, வீடு வாங்கிடுவீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அது 2வது வளர்ச்சியை கொடுக்கும். என்னடா லோன் வாங்குறோமே பயப்படாதீங்க, இந்த வருஷம் வீடு வாங்குறது நல்ல யோகத்துமான வருஷமாக இருக்குது, அதனால் வீடு வாங்குங்க. அதே போல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொன்பொருள் சேர்க்கைக்கான வருஷமாக இருக்குது. அதனால் தேவையில்லாமல் நீங்கள் வர்ற பணத்தை நிறைய எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், ஒரு சீட்டு போடுறேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல பணம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க. தவறான முதலீடுகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் இந்த வருஷம் நிறைய தங்கம் வாங்குங்க, இல்லை பணமாக FD RD போட்டு வைங்க, அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே போல் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய துளாராசிகள்லாம் இடம் வாங்கி வச்சுட்டு அதை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு, நான் ஒரு வீடு தெரியாமல் வாங்கிட்டேன் சார், அது ஹவுசிங் லோன் கட்டிகிட்டு இருக்கேன், மாதம் என்னுடைய பெரிய செலவு அந்த ஹவுசிங் லோன் தான்,
ஒரு இடம் வாங்கினேன், வெளில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கிட்டேன், இப்போ அந்த இடம் விற்கணும்னு நினச்சா இடமும் போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால் ஒரு மனசு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான அந்த இடம்லாம் விற்றுரும், வீடெல்லாம் விற்றுரும், அதன் மூலமாக பணம் வரும். அதை திருப்பி எட்டுமே வேறு எதுலேயும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளில் லாபம் உண்டு. அதே மாதிரி பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய தீரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் துலா ராசி அன்பர்கள் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் வரும். அந்த பூர்வீக சொத்தில் நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, எங்கள் ஆஃபீஸில் ஒரு சண்டை அதனால் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு கம்பெனி நடத்திட்டு கம்பெனியில் ஒரு பிரச்சனை அதனால் கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு வகையில் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த கடந்த காலகட்டத்தில் வந்த பிரச்சனை தான் இப்போ அப்படியே மேலே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், இதில் எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க, இல்லை நாகர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் துலா ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டு. அதனால் வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போய் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய சம்பாத்தியங்கள் செய்யக்கூடிய வருஷமாக இருக்குது வெளிநாட்டில். அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் துலா ராசி என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு போகும்போது என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத சுகர் ப்ராப்ளம், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைனா அதுக்காக தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சொன்ன பலன்லாம் துலா ராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் அதே போல் நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை நல்ல பல மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செஞ்சாலும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தசாபுத்தி விவரங்களுடன் வெறும் 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.